சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட பெரும்பாக்கம் ஊராட்சியில் 66 கோடியே 50 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவமனையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தமிழக துணை முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளார். இந்த மருத்துவமனைக்கு சோழிங்கநல்லூர் அரசு புறநகர மருத்துவமனை எனவும் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனையில் 3 அறுவை சிகிச்சை மையம், தீவிர சிகிச்சை மையம், அதிநவீன வசதிகள் கொண்ட அவசர சிகிச்சை மையம், 157 படுக்கைகள் கொண்ட பொது பிரிவு என 262 படுக்கைகள் கொண்ட இந்த மருத்துவமனையை தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரிப்பன் கட் பண்ணி பார்வையிட்டு வருகிறார். உடன் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் மற்றும் பல்வேறு அரசு அதிகாரிகள் பார்வையிட்டு வருகின்றனர். இந்த மருத்துவமனையில் இந்த பகுதியை சுற்றியுள்ள பெரும்பாக்கம், செம்மஞ்சேரி, சித்தாலப்பாக்கம், முட்டியம்பாக்கம், மேடவாக்கம், சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி, காரப்பாக்கம் மற்றும் OMR, ECR என பல்வேறு பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் பயன்பெற வகையில் இந்த மருத்துவமனை கட்டி திறக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த மருத்துவமனை தமிழக துணை முதலமைச்சர் ரிப்பன் கட் பண்ணி பார்வையிட்டு வருகிறார்.